மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். டிசம்பர் 31 போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 2 ஆண்டுகளை நிறைவு செய்தது. ஒரு கான்செப்டை எப்படி பப்ளிக்கா டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸினுடைய மெயின் சேலஞ்ச். இது ஆரம்பிக்கிற அன்றைக்கே தெரிஞ்சுதான் ஓப்பனாக பப்ளிக்காக பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப நம்ம சொன்ன ரூல் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. நாம ஜனவரி 1, 2024 சேஞ்ச் பண்ணோம். ஸோ 23 ஜனவரி 1 கொடுத்த போர்ட்ஃபோலியோவை ஜனவரி 1, 2024 சேஞ்ச் பண்ணோம். இந்த வருஷம் ஜனவரி 1, 2025 என்ன சேஞ்ச் இருக்கும், எப்போ அந்த சேஞ்சை சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மற்ற வீடியோலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது முதலீடுல, அதுதான் உண்மை. ஸோ சேஞ்ச் என்பது தொடர்ந்து நடக்கும். ஆனா எங்க, எப்போ, எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கிரிட்டிக்கல். சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேஞ்ச் பண்றது நாட் சோ கிரேட், அது அவசியமற்றது. எப்போ சேஞ்ச் பண்ணணுமோ அந்த நேரத்தில் தவறாம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு, அந்த ஒரு டோக்கனை வருஷத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம். அது ஜனவரி 1 தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. என்னைக்கு பயன்படுத்தணுமோ அன்னைக்கு தவறாமல் பயன்படுத்த வேண்டும். இதுல என்ன லெசன் கேக்குறீங்களா? தேவையில்லாத டிரான்சாக்ட் பண்ணி தேவையில்லாத மாற்றங்களை உருவாக்கி தேவையில்லாத ரிசல்ட்ஸை அனுபவிக்கிறதுங்கிறது முதலீடு இல்லை. ஸோ டெய்லி எனக்கு இந்த பங்கு ஆலோசனை வருது, அதனால இதை நான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னொரு பங்கு விற்கிறதுங்கிறதும் முதலீடு இல்லை. முதலீடு என்பது சில பங்குகளோடு அதிக கன்விக்ஷனோட பல நாட்களுக்கு பயணிப்பது. இதுல ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னதே நிறைய பேருக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாக்கிருச்சுங்கிறதா உண்மை. இதை ஏன் மாத்தினீங்க, அதை ஏன் வச்சுக்கல, இப்படி 1008 கேள்விகள். பட் நான் உங்கள்கிட்ட சொல்றது இதுதான், இந்த 2 வருஷத்துல நீங்க நிப்டியில போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா பாசிவ் இன்வெஸ்டிங் தான் கரெக்ட். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல உங்களால இண்டெக்ஸ் எல்லாம் பீட் பண்ண முடியாது. ஃபண்ட் மேனேஜர்லாம் அறிவாளி இல்ல, அவன் அறிவாளி இல்ல அப்படின்னு சொல்ற நான் தான் அறிவாளி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கு. மேபி அவங்களுடைய தன்னிலை விளக்கம் பல பேருக்கு பிடிச்சு கூட இருக்கலாம். பட் பாசிவ் இன்வெஸ்டிங் தான் பண்ண முடியும் அப்படின்னு தன்னையே அவங்க பொருத்திக்கிற இடம் பாருங்க. அந்த இடத்துலதான் மற்றவங்க அவங்கள காப்பி பண்ணி போய் நிக்கணுமான்னு யோசிக்கணும். அவங்கள காப்பி பண்ண கூடாதுங்கிறது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். பிகாஸ் யூ ஷுட் நெவர் ஃபாலோ அ ஃபூல் ஆர் அன் இடியட் இன் இன்வெஸ்டிங். பட் ஒரு ஃபூலோ இடியட்டோ பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி ரொம்ப சாமர்த்தியமா பேசினா அவங்களுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங் தெரியும் நம்ம நம்பணும்னா, அப்போ அந்த ஃபூல் எங்க இருக்கான்னா நம்மளுடைய கண்ணாடியிலே இருக்கான். ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் வேற, ஈக்விட்டி இன்வெஸ்டிங் வேற. somebody can be very competent in personal finance and an idiot in equity investing. இதுதான் உண்மை.
ரிவர்ஸும் பாசிபிள். பட் இது உறுதியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு திரும்ப திரும்ப எடுத்து கொடுக்கக்கூடிய லெசன். ஃபர்ஸ்ட் இந்த 2 இயர்ஸ்ல நிப்டி 50 என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். நிப்டி 50 டிஆர்ஐ என்ற இண்டெக்ஸ் வந்து 1 லட்சம் ஜனவரி 1 2023 போட்டிருந்தாக்கா ஜனவரி 1 25 1,33,538 ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. 33.54% ரிட்டர்னை கொடுத்திருக்கு. தட் இஸ் சிம்பிள் ரிட்டர்ன். ஸோ 2 வருஷம்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதே பீரியட்ல நீங்க போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 1 லட்சம் என்பது 1,67,369 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. ஸோ 67.37% ரிட்டர்ன். எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ ஒரு இண்டெக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்றவங்க, ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க, அவங்களால பண்ண முடியலன்னு ஒத்துக்கணுமே தவிர நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதான் என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய மைய பாயிண்ட். உன்னால முடியாதுன்னா மூடிட்டு இரு. மற்றவனால முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அதை இந்த எக்ஸசைஸ் கிளீனா உங்களுக்கு உடச்சி காட்டிடுச்சு. ஏன்னா இதுல போய் நம்ம ஸ்மால் கேப் வாங்கல, இல்லிக்விட் ஸ்டாக் வாங்கல, ஆபரேட்டட் ஸ்டாக் வாங்கல, அதானிய வாங்கல, எதையும் வாங்கல. போரிங் ஸ்டாக்ஸ், எல்லாருக்கும் தெரிந்த பெயர்கள், எதுவுமே புதுசு இல்லை. இப்படி பழசையே வாங்கிதான் நம்ம இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நான் கான்சியஸா வேணும்னு பண்ணதுதான். ஏன்னா ஒருத்தரை பத்தி அவங்க தப்பா பேசுறாங்கன்னு சொல்றது ஒண்ணு, பட் அதை வந்து டிசைசிவா ப்ரூவ் பண்றதுங்கிறது ஒண்ணு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் அவங்க வாய் அடைக்கணும். ஆனா அவங்க வாய் அடைய போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சோசியல் மீடியா மோகம் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹை. அதை விட்டு அவங்களால வெளியே வரவே முடியாது. சோ அதுக்காகவாது புதுசா எவனாவது ஒரு ஏமாளி கிடைக்கிறானு அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. கேட்கிறவனுக்கும் கிட்டத்தட்ட கதை காலக்ஷேபம் கேட்கிற மாதிரி ஆனந்தமா இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் யூ அ பெட்டர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்வேன். நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டரா இருக்கணும்னா ஆகணும்னா ஈக்விட்டியை பத்தி புரிஞ்சுக்கணும். ஈக்விட்டியை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க போய் கத்துக்கணும். ஈக்விட்டியை பத்தி தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க ஈக்விட்டி கத்துக்கிட்டா விளைவுகள் என்ன என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. இந்த 2 வருஷங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இன்னொன்னு, பாசிவ் இன்வெஸ்டிங் தான் நல்லது அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட். இந்தியாவில் பாசிவ் இன்வெஸ்டிங் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எதுக்கு உபயோகப்பட்டிருக்குன்னா மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் ஆபரேட் பண்றதுக்கு உபயோகப்பட்டிருக்கு. ஆபரேட்னா மேனிபுலேட். ஓகே, ஏன்னா எல்லா ஷேரையும் போய் இண்டெக்ஸ் இன்வெஸ்டர் வாங்கும்போது அதுல முக்காவாசி ஷேர் இல்லிக்விடா இருந்ததுன்னா அது ஈஸியா விலை ஏறிடுது. சோ அதே ஸ்டாக்ஸை செலக்டிவா வச்சிருக்கிறவன் நல்ல ரிட்டர்னும் பண்ணிடுறான். சோ மொத்த கேட்டகரியுமே ஒரு பபுளா கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் இந்தியாவில் யூஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, இந்த இண்டெக்ஸ் மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சென்செக்ஸ்ல ஜேஎஸ்டபிள்யூஸ்டில வெளியே தள்ளிட்டு ஜொமேட்டோ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை விட ஒரு கோமாளித்தனம் ஒரு மார்க்கெட்ல நடக்கவே முடியாது. இட்ஸ் அப்சர்டிட்டி ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். சோ ஏன் இப்படி பண்றாங்க? மக்கள் அதிகம் விரும்புற பங்குகளை உள்ள கொண்டு வரதும், இன்ஸ்டிடியூஷனலா விருப்பம் குறைகின்ற பங்குகளை வெளியே தள்ளுறதும், அடுத்த 1 வருஷம் நல்லா பண்ணாதான்னு இவங்க நினைக்கிற கம்பெனியோ அல்லது போன 2 வருஷம் நல்லா பண்ணாத கம்பெனின்னு அவங்களுக்கு தோன்ற கம்பெனியை வெளியே அனுப்புறதும், லாஸ்ட் 1 இயர்ல ஸ்டாக் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற கம்பெனியை உள்ள கொண்டு வரதும், நிறுவன மதிப்பு கூடக்கூடிய நிறுவனங்களை உள்ள கொண்டு வரதும், இப்படி ஒரு சர்க்கஸ் தான் நடக்குது பாசிவ் இன்வெஸ்டிங்ல. இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஒரு பெரிய சர்க்கஸ் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சர்க்கஸை பத்தி உயர்வா பேசுற கோமாளிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க உண்மையிலேயே இன்வெஸ்டிங் தெரியுமா அல்லது இந்த சர்க்கஸ் கோமாளித்தனம் தெரியுமாங்கிறதா இங்க கேள்வி. சோ ஆக்டிவ் இன்வெஸ்டிங் சரியா பண்ணலனா அப்ப ஆக்டிவ் இன்வெஸ்டர் போய் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கை தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்ப நானே இப்ப இந்த இண்டெக்ஸ்ல அடுத்த வருஷம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மெத்தடாலஜியே வேஸ்ட், இனிமே எவனுமே ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது ஏன்? என்ன பொறுத்த வரைக்கும் அது கையால் ஆகாதத்தனம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு எக்கானமில
இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் புதுசா வருது, இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசா வருது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம தேடி போகணும். எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப இந்த எக்ஸசைஸ் மூலமாக ப்ரூவ் பண்ற நோக்கம். இந்த நோக்கம் எல்லா நேரத்திலையும் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா ஜெயிக்காது. இப்போ 2 years ஜெயிச்சிருச்சு, மேபி நெக்ஸ்ட் இயர் தோக்கலாம். பட் திரும்பியும் ஒரு வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி வரும். அதை பயன்படுத்திக்கணும். நம்பிக்கையோடு ஒரு பிலாசபியில நம்ம நிக்கணும். அதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் மூலமாக நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். அண்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இண்டெக்ஸ்ல மாற்றம் கொண்டு வருது. உண்மையிலேயே பாசிவ் இல்லைங்க, அதுவும் ஆக்டிவ் தான். இன்ஃபேக்ட் நம்மளை விட அது மோர் ஆக்டிவ். நான் என்ன சொன்னேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாத்துவோம்னு சொன்னேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வாட்டி மாத்தணும். ஜனவரி 1, 2025 நம்ம மாத்தல. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல 2 வாட்டி இண்டெக்ஸ் சேஞ்சஸ் வந்தாச்சு. இந்த வருஷமும் 2 வாட்டி டெஃபினட்டா வரும். ஜூலை அண்ட் டிசம்பர் ஆர் வாட் எவர் 2 வாட்டி வரும் கண்டிப்பா. பிப்ரவரி அண்ட் ஜூலை இந்த மாதிரி வரும். சோ இந்த சேஞ்சஸ் உண்மையிலேயே நன்மை தரக்கூடிய சேஞ்சஸ் ஆனா இல்ல, அது வேற காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற சேஞ்சஸ். சோ பாசிவ் இன்வெஸ்டிங்கை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் டேக் இட் வித் a pinch of salt. இந்தியால இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஸ்டில் வெரி வெரி மீடியாக்கர் இன் இட்ஸ் ப்ராசஸ். ரொம்ப மட்டமான ஒரு மெத்தட்ல தான் இந்தியாவில் நடக்குது. இது உலகம் போறாவும் இதுல நிறைய டிஃபிஷியன்சிஸ் இருக்கு. அப்ப எப்படி சார் அமெரிக்கால பாசிவ் இன்வெஸ்டிங் ஒரு ரிலிஜன் மாதிரி ஆயிடுச்சுனாக்கா, அமெரிக்கால அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் தூக்கி எங்கேயாவது போடணும். இதுல போடுங்கன்னு ஒருத்தர் சொன்னா, அமெரிக்கன் எக்கானமியில லிக்விடிட்டி தொடர்ந்து இருக்கிறதுனால அங்க பாசிவ் இன்வெஸ்டிங் ஒரு டீசென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ப்ரொலாங்டு ஒரு 20 வருஷம் பேர் மார்க்கெட் இருந்தா பாசிவ் இன்வெஸ்டிங் பண்ணவெல்லாம் காணாம போயிடுவோம். அது அமெரிக்காவில் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஏன்னா அமெரிக்கா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் மார்க்கெட் இன் த வேர்ல்ட். பட் அந்த அட்வான்டேஜ் எல்லா கண்ட்ரிக்கும் இருக்காதுங்கிறத நாம இந்தியாவில் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு லாங் பேர் மார்க்கெட்ஸ்லாம் டெஃபினட்டா இருக்கும். அப்ப அந்த பீரியட்ல பாசிவ் இன்வெஸ்டிங் ஆக்டிவ்ல மோசமா இருக்கலாம். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் எடுக்கலாம். எப்படி ஒரு பிபிஎஃப்ஏஎஸ் கேஷ் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் ஒரு இன்வெஸ்டர் எடுக்க முடியும். இப்ப நாங்களே எங்க கிளைண்ட்ஸுக்கு தொடர்ந்து அந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்போம். இன்வெஸ்ட் பண்றதை ஈக்விட்டியில தள்ளி போடுவோம். கொஞ்ச நாளைக்கு டெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ். அந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோ எடுக்கும்போது அது ஆக்டிவ் இன்வெஸ்டிங். அப்போ பிளைண்டா நான் வந்து இண்டெக்ஸ்ல போடுவேன் பணத்தைனாக்க நீங்க டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் எடுக்கவே தவறிடுவீங்க. சோ இந்த ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் டிபேட்டே இன்று வரை இந்தியாவில் ஒரு அரைவைக்காட்டுத்தனமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த அரைவைக்காட்டுத்தனத்தை உங்களுக்கு ஈஸியா கன்வின்ஸ் பண்ண என்ன அலோவ் பண்ணுதா காஸ்ட். இதுக்கு வந்து டிஇஆர் கம்மி அப்படின்னு. See, whatever cost you are paying in passive is actually more than what you should pay. அதுதான் உண்மை. நான் ஒண்ணுமே சர்வீஸ் இல்லாததுக்கு இவ்வளவு 40 பைசா 50 பைசா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிலதெல்லாம் நிப்டி ஃபண்டுக்கு 75 பைசா வாங்குறான், என்ன பண்றான்னு எனக்கே தெரியல. So passive is actually not value for money. It is junk. And ஒரு ஜங்கை வாங்குறதுக்கு you are actually overpaying. பட் ஒரு நல்ல ஆக்டிவ் மேனேஜர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும்னா ஐ ஃபீல் இட் இஸ் வேல்யூ ஃபார் மணி. இதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக நம்ம தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு ஃபேக்ட். இஃப் யூ ஆர் குட் அண்ட் யூ நோ ஹவ் யூ ஆர் இன்வெஸ்டிங், யூ வில் டெஃபினெட்லி பீட் த இண்டெக்ஸ். உணர்ந்து முதலீடு செய்பவர்கள் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும். தவறுகளை திருத்திக் கொள்பவர்கள் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும். தோல்வி அடைபவர்கள் கூட கம்பேக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு பிலாசபியா பார்க்காதீங்க, ஐடியாலஜியா பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஐடியாலஜி எல்லாம் வேலை செய்யாது. இது உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய ஃபயர், ஹங்கர் ஃபார் சக்சஸ், எஃபர்ட், கரெக்டிவ் ஆட்டிடியூட், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும். அதுக்கு போரிங் ஸ்டாக்ஸ் மிகச்சிறந்த உதாரணம். இந்த வருஷம் நம்ம எந்த மாற்றத்தையும் ஜனவரி 1ஆம் தேதி பண்ணல. இட்ஸ் a கான்ஷியஸ் டெசிஷன். we are going with the same portfolio. இப்ப அந்த போர்ட்ஃபோலியோ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளோட 10 ஹோல்டிங்ஸ் HDFC பேங்க், ICICI பேங்க்,
கோல் இந்தியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், மாருதி சுசுகி, லார்சன் அண்ட் டூப்ரோ, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், சன் பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் கடைசியாக ஐடிசி. ஸோ இந்த 10 கம்பெனியோட நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ண போகிறோம். ஈக்குவல் வெயிட்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னாக்கா அந்த 1 லட்சம் ரூபாயை நீங்கள் ஈக்குவலாக இந்த 10 கம்பெனியில் போடணும். சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த பணத்தை போட்டு வச்சிருந்தா கூட நீங்கள் இன்னைக்கு இதை ரீபேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக ஆக்கிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ த சேம் போர்ட்ஃபோலியோ. நோ சேஞ்சஸ். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற வெயிட்டேஜ் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அண்ட் இந்த வருஷம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு மாற்றணும் இந்த 2 ஃபீலிங் வந்ததுனாக்கா டெஃபினட்டாக நம்ம ஒரே நாளில் சேஞ்சை பண்ணோம். அன்னைக்கே வீடியோவில் சேஞ்சஸை தெரிவிப்போம். அந்த சேஞ்சஸ்லேருந்து தொடர்ந்து we will continue our journey for the rest of the year. We believe that this year is going to be a very tough year for equity investing. லாஸ்ட் இயர் எவ்வளோக்கு ஈஸியாக இருந்ததோ அவ்வளோக்கு இந்த வருஷம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றது எங்களுடைய கணிப்பு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நுவன்ஸ்டாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் செய்யப்பட வேண்டிய ஒரு டிசிப்ளினாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதுதான் அறிவுறுத்தல். ஸோ இந்த ஒரு தாட் ப்ராசஸோடு இந்த வருஷம் இணைந்து பயணிப்போம். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் கண்டினியூஸ் வித் த சேம் கம்போசிஷன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.